பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். புக்கரி என சகோதரர்களே, தத்ரீப் ராவி என்கிற நூலுடைய தொடர்ச்சியை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் தத்லீஸ் என்கிற தலைப்பில், அதாவது ஒரு ஹதீஸ் எப்போது முதல்லஸாக இருக்கும், முதல்லஸ் அண்ட் முதல்லிஸ் ரெண்டு விஷயத்தையும் நம்ம என்ன செஞ்சோம், கடந்த அமர்வில் பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சியாக என்ன செய்கிறோம், அதில் இரண்டாவது வகை அஸ்ஸானி தத்லீஸு ஷுயூஹி பியாயின் யுசம்மி ஷேஹு அவ் யுகன்னிஹி அவ் யன்சுபுஹு அவ் யசிஃபுஹு பிமா லா யுரஃப். அதாவது ஒரு ஷேഖை தத்லீஸ் பண்ணுறது, அது எப்படின்னு சொன்னால் அவருடைய குனியாவை சொல்கிறது, நேரடியாக அவருடைய பேரை சொல்லாமல் அல்லது அவரோட இணைத்து சொல்கிறாங்க, அவர் தான் சொன்னார் என்பது வெளிப்படையாக செய்யாமல், அல்லது வேறு ஏதாவது வர்ணனையை கொண்டு, அறிய முடியாத ஒரு வர்ணனையை கொண்டு இவர் சொன்னார் என்பது போன்ற ஒரு சமிக்கனையை வெளிப்படுத்துவதுதான் எனது தத்லீஸ் ஷேக். நம்ம ஏற்கனவே தத்லீஸ் இஸ்னாத் நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்களா, சனதை தத்லீஸ் பண்ணுறதுன்னா என்ன, இதற்கு விளக்கம் சொல்லும்போது பின் ஹஜர் அஸ்கலானி சொன்னாங்க, வயதுகுல் ஐலன் ஃபிஹாதல் கிஸ்மி தஸ்வியா. இதில் தஸ்வியத்தும் இதே வகையை சார்ந்தது. தஸ்வியத்துன்னா ரெண்டு பேரையும் ஒப்பாக்குறது, ஒரே மாதிரி ஆக்குறது. பே யசிஃப ஷேഖ ஷேഖி பிதாலிக்க, ஷேഖையும் ஷேഖுடைய ஷேഖையும், ஹதீஸ் நேரடியாக கேட்ட நபரையும் அவர் யார்ட்டு கேட்டு அறிவிக்கிறாரோ அவரே எழுச்சுறாங்க, ஒரே அந்தஸ்தில் அவர் வர்ணிக்கிறதும் இதில் அடங்கும் என்பதை சொல்லி காட்டுறாங்க. இதற்கு பிறகு இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அம்மல் அவ்வலு ஃப மக்ரூஹுன் ஜித்தன். முதலாவது வகை, அதாவது ஷேഖ நேரடியாக நினைச்சிருது தத்லீஸ் செய்கிறது மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு காரியம். தம்மஹு அக்ஸர் உலமா, அதை என்ன செஞ்சுருக்கிறாங்க, பெரும்பான்மை உலமாக்கள் அதை இகழ்த்தி இருக்கிறார்கள், அதை குறை சொல்லி இருக்கிறாங்க. சும்மக்கால ஃபரீக் மின்ஹும், அதில் ஒரு டீம், ஒரு கூட்டம் என்ன சொன்னாங்கன்னா, மன் ஓரிஃப பிஹி சார மஜ்ரூஹன் மர்தூதன் ரிவாயா. அப்படி ஒருத்தர் அறியப்பட்டிருக்கிறான்னு சொன்னான், அதாவது தத்லீஸ் ஷேக், தத்லீஸ் இஸ்னாத்ன்றதை அல்லாமல் தத்லீஸ் ஷேக் முதலிஸாக இருக்கக்கூடிய ஒருவர், ஷேக்கை தத்லீஸ் பண்ணக்கூடியவர் என்று அறியப்பட்டிருக்கிறான்னு சொன்னால், அவர் ஹதீஸ் துறையில் யார், மர்தூத், புறக்கணிக்கப்பட்டவர், விமர்சிக்கப்பட்டவர், அவருடைய ரிவாயத்து மர்தூத் ஆகிடும். வைன் பையன சிமா, அவர் கேட்டதை செஞ்சிடும், தெளிவுபடுத்தினாலும் கூட. சரிங்களா, சஹீல் அத் தஃப்சீல், இதில் சஹி என்னன்னு சொன்னால் தஃப்சீல் விளக்கம் இருக்குது. வமா ரவாவு பிலஃப்லின் முஹ்தமலின் லம் யுபையின் ஃபீ ஸமா ஃப முர்சலுன். அதே நேரத்தில் அவர் அறிவிக்கக்கூடிய வார்த்தை அது இரண்டிற்கும் இடம்பாடான, அதாவது கேட்டது கேட்கலை அப்படின்னு ரெண்டுக்குமே இடமளிக்கக்கூடிய வார்த்தையை கொண்டு அவர் சொல்லியிருந்தார்னா அந்த ரிவாயத்தினது முர்சல். சரிங்களா, வமா பையனஹு ஃபீஹி, அதில் எதை அவர் தெளிவுபடுத்துகிறாரோ, க சமீத்து வஹத்தஸ்னா வஹ்பர்னா வஷிபிஹியா, இது போன்று வார்த்தைகளை கொண்டு, சமீத்து அஹ்பரணி அம்பஅனி அல்லது என்னது ஹத்தஸ்னா, இப்படியான வார்த்தைகளை கொண்டு அவர் அறிவிச்சாங்கன்னு சொன்னால், அது போன்ற வார்த்தைகளை கொண்டு அறிவிச்சாங்கன்னா மக்பூலுன் முஹ்தஜும் பிஹி, அது ஏற்றுக்கொள்ளப்படும், அதை செய்ய முடியும், ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். வஃபி ஸஹீஹைன், ஸஹீஹைன்ல ஸஹீஹ் புகாரி முஸ்லிமில் வகைரிஹிமா மின் ஹாதில் வர்பி கசீருன், இதே வகை சார்ந்த ஹதீஸுகள் ஏராளம் இருக்கிறது. எந்த வகை, தத்லீஸு ஷேக் என்கிற வகையை சார்ந்த ஹதீஸுகள் அதில் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கு. நான் கடந்த ஒரு அமர்வில் கூட என்ன சொன்னேன் உங்களுக்கு, தத்லீஸில் பேர் போன ஒருத்தர் தான் யார் சொல்லி காட்டினேன், அது பக்கீத் பின் வலீது, வேறு இன்னொரு நபரையும் சொன்னேன். அதாவது இவங்கெல்லாம் தத்லீஸ் தான் மர்தூதான முதலீஸுகள், இவங்கெல்லாம் பக்கீத் பின் வலீதோடைய ரிவாயத்தை எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படவே செய்யாது. ஆனால் அதே நேரத்தில் நான் இன்னொரு இமாம் அவருடைய பேரை சொன்னேன். இல்லை, இமாம் சுஃபியான் சோரி வருவார், ஆனால் நான் இன்னொரு இமாமுடைய பேரை சொல்லி அவருடைய ரிவாயத்துகள் புகாரி முஸ்லீமில் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். யார் அவர், அஹமஷ். சரிங்களா, அவருடைய ரிவாயத்துகள் அவர் புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது எல்லாமே சஹி. யார், இமாம் அஹ்மஷ் இடம்பெறுகிற ரிவாயத்துகள் புகாரியிலும் முஸ்லீமிலும் வருகிறது அனைத்துமே சஹி. ஆனால் அவர் யார், தத்லீஸுக்குரியவர் தான், தத்லீஸ் என்று அறியப்பட்டவர் தான் அவர். அப்போது அப்படி இருக்கிறவருடைய இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான வாசகத்தை கொண்டு சொன்னாங்கன்னா அது என்னது ஏற்றுக்கொள்ளப்படும். சரிங்களா, அப்போ அது போன்ற வகைகள் சஹீஹ் புகாரிலேயே முஸ்லீம்லேயும் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது தான் சொல்கிறாங்க. அதில் சொல்லும்போது பாருங்கள், கத்தாதாவ சுஃபியானேன், ரெண்டு சுஃபியான், சுஃபியான் சௌரி, சுஃபியான் இப்னு உயைனா, ரெண்டு பேரும். வகைரிஹிம் வஹாதல் ஹுக்ம் ஜாருன் ஃபீமன் தல்லஸ மர்ரத்தன். இதெல்லாம் யார் விஷயத்தில் அப்படின்னா, ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த மாதிரி என்ன செய்யுது
தத்லீஸ் பண்ணுறவங்களுடைய விஷயத்தில் இந்த ஹுக்குமு தான் நடைமுறைப்படுத்தப்படும். வமா கான ஃபி ஸஹீஹைனி வஷ்பிஹிமா அனில் முதல்லிசீன். அதே நேரத்தில் புகாரியிலும் முஸ்லீமிலும் இருக்கக்கூடிய அது போன்ற கித்தாபுகளிலும் இருக்கக்கூடிய முதல்லிசீன்களை பற்றிய அந்த அறிவிப்புகள் என்பது அன் மஹ்மூலின் அலா சுபூத்தி சிமாய் மின் ஜிஹத்தின் நுஹ்ரா, அது இன்னொரு வகையில் அந்த செய்தி என்ன செய்யப்பட்டிருக்கும், கேட்டு அறிவிக்கிறாங்க என்பது உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும், உறுதி செய்யப்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக இருந்து கொண்டிருக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் வந்து முதல் வகை தத்லீஸுடைய, அதாவது தத்லீசு ஷேக் என்பதில் முதல் வகை. ரெண்டாவது அம்மசானி ஃபகராஹத்து அஹஃபு, அதோடைய கராஹத் என்பது முன்ன சொன்ன அந்த செய்தியை விட குறைவானதாம். சபபுஹா, அதற்கான காரணம் என்ன சொன்னால் தவஈரு தரீக்கி மாரிஃபத்திஹி, அதை அறிந்து கொள்வதற்கான வழி என்பது கரடுமுரடானது. சரிங்களா? வதக்தலிஃபு அல் ஹாலு ஃபி கராஹியத்திஹி பிஹஸ்பி அர்லிஹி, அதே மாதிரி அதோடைய கராஹியத்துடைய நிலை அதுவும் மாறுபடும். எப்படின்னு சொன்னால் அவருடைய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு. யாருடைய நோக்கம் சொன்னால் அந்த முதலிசுடைய நோக்கம். லாக்கின்னல் முகையரு இஸ்முஹு வைஃபன், அதே நேரத்தில் யாருடைய பேர் வந்து மாற்றப்பட்டிருக்கிறதோ அது லைஃபாக இருக்கும். அவு சகீரன், அல்லது சிறியவராக இருக்கும். அவு முத்தாஹிரல் வஃபாத்தி, அல்லது வஃபாத் மரணம் பிந்தியவராக இருப்பார். அவு சமிய மின்ஹு கசீரன், ஆனாலும் அதே, அல்லது சில நேரத்தில் அவர்கிட்ட வந்து செய்வார், நிறைய பேர் கேட்டிருப்பார். ஃபம்தனா மின் தக்ராரிஹி அலா சூரத்தின், அப்படி இருந்துமே அவர் என்ன செய்வார், அதை திரும்ப திரும்ப அந்த பேரை மென்ஷன் பண்ணுறதுலேருந்து ஒரே வடிவத்தில் மென்ஷன் பண்ணுறதை அவர் வந்து தவிர்த்து கொண்டிருப்பார். தசம்மஹ அல் ஹத்தீபு வகைருஹு பிஹாதா, இது போன்ற வகைகள் என்ன செய்கிறாங்க, இமாம் ஹத்தீபும் வேறு சிலரும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அனுமதிக்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் லாபாஸ்வி அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வராங்க. சரிங்களா? இதுதான் நம்ம வந்து முதலிசுகளை பற்றி பேசும்போது சில அறிஞர்கள் வெறுமனே அவர் முதலிஸ் என்கிற காரணத்தால் மட்டுமே ஒரு ஹதீஸை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. வேறு சில அறிஞர்கள், அதே இவங்களும் யார் தான், நுக்காதுல் ஹதீஸ் தான், ஐமத்துல் ஹதீஸ் தான், அவங்க என்ன செய்வாங்க, இவர் பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த முதலிசுகளுடைய வகைகளை ஆராய்ந்து அவர் எந்த அடிப்படையில் செஞ்சார், அல்லது என்ன காரணத்தினால செஞ்சார், அல்லது அவர் செஞ்சதுக்கு வேறு ஏதாவது அசல் இருக்கா. இப்போ சஹீல் புகாரி முஸ்லீமில் நாம் சொன்னோம் இல்லையா, அதில் எல்லாத்துக்குமே வேறு அசல்கள் இருக்கும், எல்லாத்துக்குமே. இப்போ இதெல்லாம் வந்து அவங்க முதலிசுகளிடமிருந்து அறிவிச்சிருக்கிறாரோ எல்லா அறிவிப்புக்குமே நம்ம என்ன செய்ய முடியும், வேறு அசல்களை கொண்டு வர முடியும். அவங்க இல்லாத அறிவிப்புகள், அது மாதிரி இல்லாத ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இதை வந்து இமாம் பின் ஹஜர் அஸ்கலானி அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. தாரகுத்னி இமாம் அவர்களுக்கு ரத்தா சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, முக்கத்திமாலே சொல்லியிருப்பார். இந்த பதிலெல்லாம் அது முக்கத்திமாலே இருக்குது. சரியா? அப்போ இதுதான் இந்த ஹதீஸில் வந்து என்ன செய்கிறாங்க, தத்லீசு ஷேக் என்பதுடைய விளக்கம். சரியா? இன்ஷா அல்லாஹ் இதோடைய விளக்கத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். கால, அதாவது இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அத்தத்லீசு அஹுல் கதிப். சரிங்களா? பொய்யனுடைய சகோதரன் தான் யார், தத்லீஸ், முதலிஸ். சரிங்களா? இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, வஹாதா மின்ஹு இஃப்ராத்துன் மஹ்மூலுன் அலல் முபாலகத்தி ஃபி ஸஜ்ரி அன்ஹு வத்தன்ஃபீர். இது வந்து அவர்கிட்ட இருந்தது, இது இல்லை, இது சொன்னது யாருன்னா இவர் அம்ருத் உஸ்மான் தானின்னு நினைக்கிறார். ஏன்னா இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. சரிங்களா? கிஃபாயா, ஆமாம், கரெக்ட். இது வந்து சொன்னாங்கன்னா அவருக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, வஹாதா மின்ஹு இஃப்ராத்துன். யார், இமாம் இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இது அவரிடமிருந்து இஃப்ராத், கொஞ்சம் வரம்பு மீறி எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய அந்த கருத்தை வந்து இதை வந்து மறுப்பதிலும் இதை நம்ம கடிந்து கொள்வதிலும் முபாலகத்தை காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அது உண்மை இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம், தத்லீஸ் செய்கிறவங்கெல்லாம் யார், அஹுல் கதிபு கிடையாது, பொய்யனுக்கு சகோதரர்கள் கிடையாது என்பதால் அவருடைய சாராம்சம். வக்கால ஜும்ஹூர் மை யக்பல் முர்சல யக்பல் முத்லகன் ஹக்காவுல் ஹத்தீப். அதில் முர்சலான செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா முத்லக்காவே அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதான் வந்து இமாம் ஹத்தீபுல் பக்தாதியும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? வனக்கல் அல் முஸன்னிஃப் ஃபி ஷரஹில் முஹத்தப், அதாவது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அல் இத்திஃபாக் அலா ரத்தி மா அன்அனஹு தபஅன் லில் பைஹகி வ இப்னு அப்துல் பர் மஹ்மூலுன் அலா இத்திஃபாக்கி மல்லா யுஹ்தஜ் பில் முர்சல். சரிங்களா? யார் வந்து அன்அனாவை
ரத்து செய்வதில் உடன்பட்டிருக்கிறாங்களோ மறுக்கிறதுல அவங்க என்ன செய்கிறாங்க, அதாவது இமாம் பைஹக்கி, இமாம் இப்னு அப்துல் பர் போன்றவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா முர்சலை வந்து ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதில் உடன்பட்டவர்களாக இருக்கிறாங்க என்பதான் அதனுடைய சாராம்சம். லாக்கின் ஹக்கா இப்னு அப்துல் பர் அதே நேரத்தில் இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி செஞ்சுருக்கிறாங்க, ஹிகாயத் பண்ணியிருக்கிறாங்க அன்னி ஐமத்தில் ஹதீஸ் என்னென்னு ஹதீஸ் கலை அறிஞர்களிடமிருந்து அன்னஹும் காலு யுக்பலு தத்லீஸ் இப்னு உயைனா, இப்னு உயைனாவோட தத்லீஸ் ஏற்றுக்கொள்ளப்படும். லியன்னஹு இதா வக்கஃப அஹால அலா இப்னு ஜுரைஜ் வ மஅமர் வ நலாயிரிஹிமா. ஏன் அப்படின்னா அவர் வந்து வக்ஃப் செஞ்சார்னா அதுக்கிடையில் என்ன செஞ்சுருப்பாங்க, இப்னு ஜுரைஜோ அல்லது மஅமரோ அல்லது அவர்களை போன்றவர்களோ யாராவது இடம்பெற்றிருக்க கூடும் என்கிற ஒரு கருத்தை சொல்லி அதை என்ன செய்கிறாங்க, அவங்க சரி காண்றாங்க. சரிங்களா? வரஜ்ஜஹ இப்னு ஹிப்பான் ஹாதா ஷையுன் லைஸ ஃபி துன்யா இல்லா லி சுஃபியான் இப்னு உயைனா. இது மாதிரியான விஷயம் சுஃபியான் இப்னு உயைனாக்கு தவிர வேறு யாருக்கு உலகத்தில் கிடையாது என்று அவர் தர்ஜீஹ் பண்ணுறார். இது வந்து இப்னு ஹிப்பானுடைய தர்ஜீஹ். ஃபைன் கான யுதல்லிசு வலா யுதல்லிசு இல்லா அன் சிக்கத்தி முத்துக்கினின். இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். சுஃபியான் இப்னு உயைனாவை பற்றியும் சுஃபியான் இப்னு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றியும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி அசல் பஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றியும் என்ன சொன்னோம், அவங்க வந்து தத்லீஸ் செய்கிறாங்கன்னா அவங்க யார்கிட்ட இருந்து தான் தத்லீஸ் பண்ணுறாங்க, சிக்கத்திடம் இருந்து தான். அவங்கள தான் அவங்க அறிவிப்பில் விடுபட்டிருக்கும். அப்போ அதனால் அந்த ஹதீஸ்கள்லாம் என்ன செய்யறதில்ல, மறுக்க வேண்டிய தேவையில்லை என்பதைத்தான் என்ன செய்கிறாங்க இங்கே இவர் சொல்லி காட்டுறாரு. ஏன்னா அவங்களெல்லாம் யார்கிட்ட இருந்து அறிவிக்கிறாங்கன்னா முத்தகீனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையாளராக இருந்து கொண்டிருக்கக்கூடியவரிடம் இருந்தால் அவர்கள் இருட்டடிப்பு செய்து அறிவிக்கிறாங்க. வலா யகாது யூஜது லஹு ஹபருன் தல்லஸ ஃபீஹி இல்லா வகத் பையன சிமாஅஹு அன் சிக்கத்தின் மிஸ்ல சிக்கத்திஹி. ஒரு இடத்துல அவர் என்ன செய்கிறார், ஒரு செய்தியில் வந்து தத்லீஸ் செய்கிறாருன்னு சொன்னால் அதை இன்னொரு இடத்துல என்ன செய்வார், சிக்கத்தான நபரிடமிருந்து அவர் கேட்டார் என்பதை உறுதிப்படுத்துவார். சரிங்களா? அப்போ அதனால் அவர்களிடமிருந்து இருக்கக்கூடிய தத்லீஸை பொறுத்த வரைக்கும் அது தத்லீஸாவே பொருட்படுத்தப்படாது என்பதான் அதனுடைய ஹுக்ம். சும்ம மிஸ்ல தாலிக பி மராசிலி கிபார் தாபீன். இதே தான் கிபார் தாபீனுடைய முர்சல்களுடைய நிலையும். இதை நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிறோம், முர்சல் என்கிற தலைப்பில் படிச்சிருக்கிறோம். முர்சலு சஹாபி இருக்கிறது, முர்சலு கிபார் தாபி இருக்கிறது, சிகார் தாபி இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம வரையப்படுத்தும் போது அதை விளக்கப்படுத்தும் போது என்ன செஞ்சுருக்கிறோம், முர்சலு சஹாபி என்பது ஹுஜ்ஜா, முர்சலு சஹாபி என்பது என்னது ஹுக்மு மர்ஃபூ. முர்சலு கிபார் தாபீன் என்பது அது என்ன செய்யப்படும், சில நேரங்களில் அதற்கு நமக்கு கராயின்கள் இருக்கும்போது அதை என்ன செய்வோம், ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம், இல்லாத போது அதை என்ன செய்வோம், புறக்கணிப்போம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில அறிஞர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பிளாங்கா அப்படி சொல்லியிருக்கிறாங்க, முர்சலு கிபார் தாபியாக இருந்தால் அது என்னது மர்ஃபூடைய ஹுக்ம் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதே அடிப்படையில் தான் இவர் நினைச்சாங்க இங்கே சொல்லி காட்டுறாங்க. ஃபைன்னும் லா யுர்சிலுன இல்லா அன் சஹாபி. ஏன்னா அவங்க சஹாபிகிட்டேருந்தே தவிர வேறு யார்கிட்ட நினைச்சதில்ல, இர்சால் செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதற்கு நம்ம ஒரு கவுண்டர் ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம், சில நேரத்தில் அவங்க இன்னொரு சாபிகிட்டேருந்து கேட்டதாக கூட இருக்கலாம். சரியா? ஆமாம் ஆமாம். அதனால் அல்லது சிகார்ட்டேருந்து கேட்டதாகவும் இருக்கலாம். அதனால் இந்த வாதத்தை வச்சு என்ன செய்ய முடியாது, எல்லா முர்சல்களையும் சஹி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் முர்சலு சஹாபி என்பது மட்டும்தான் எனது ராஜ்யகான கவுல் நம்ம அறிந்த வரைக்கும். இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். சரியா? அடுத்தது வசபக்கஹு இலா தாலிக அபூபக்கர் அல் பஸார் வ அபுல் ஃபத்ஹ் அல் அஸ்தி. சரியா? வ இபாரத்து பஸார் மன் கான யுதல்லிசு அனி சிகாத்தி கான தத்லீசுஹு இன்த அஹ்லில் இல்மி மக்பூலன். யார் வந்து சிகாத்திடமிருந்து தத்லீஸ் செஞ்சு அறிவிக்கிறாரோ அந்த தத்லீஸை பொறுத்த வரைக்கும் அறிஞர்களிடத்தில் அது என்ன செய்யறது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி தான். சரிங்களா? வஃபி தலாயில் இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹுடைய தலாயில் நுபுவா இல்லை இது வேற தலாயில். சரியா? அபூபக்கர் சைராஃபியோட தலாயில். சரி, லி அபூபக்கர் சைராஃபி மன் தஹர தத்லீசுஹு மின் கைரி சிகாத்தி லம் யுக்பலு ஹபருஹு ஹத்தா யகூல ஹத்தஸனி அவ் சமீது. அதே நேரத்தில் சிகாத்திடமிருந்து அல்லாமல் அறிவிக்கக்கூடிய ராவிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய தத்லீஸை பொறுத்த வரைக்கும் அதோட இல்லை என்ன, அவங்க ஹத்தஸனி என்றோ சமீத்து என்றோ சொல்லாத வரைக்கும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இது ஏற்கனவே நம்ம நஸ்லையும் படிச்சிருக்கிறோம். மத்தல்ல என்ன செஞ்சாங்க, இதை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஃபாலா ஹதா ஹுவ கவுல் சாலிஸ் முஃபஸ்ஸல் கைர தஃப்ஸீல் ஆத்தி. சரியா? இதன் அடிப்படையில் இது வந்து இது மூன்றாவது ஒரு கருத்து. சரிங்களா? அதற்குரிய அது வந்து விரிவான ஒரு விளக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய மூன்றாவது ஒரு கருத்து. அதற்குரிய தஃசீல்கள் என்ன செய்யுது பின்னாடி வர இருக்கு. காலல் முஸன்னிஃப் அனி
இப்னு சலாஹ் போன்றவர்களை சொன்னாங்க. லக்ஸரின் பெரும்பான்மையோரோடு இணைக்கப்பட்டிருக்குது. மின்ஹும் ஷாஃபி வ இப்னுல் மதீனி வ இப்னு மயின் வாஹரூன் சரிங்களா இவங்களெல்லாம். வசஹீல் முத்தசில் சஹீஹ் தஃப்சீல் இதில் தஃப்சீலான விளக்கமான சஹீஹ் என்னன்னு சொன்னால் ஃபமா ரவாஹு பிலஃப்லின் முஹ்தமலின் லம் யுபையினு ஃபீ சிமா ஃபல் முர்சல் லம் யுக்பலு மா பைனஹு ஃபீஹி மா பையனஹு ஃபீஹி கஸமீது வ ஹதஸ்னா வ அக்பர்னா وشبهها فمقبول يحتج به وفي الصحيحين وغيرها من هذا الضرب كثير كقتادة وسفيان. هذا ஒரு நஸ்ல சொன்ன வார்த்தை தான் சரிங்களா. யாருக்கு அப்துர் ரஸாக் والوليد بن مسلم لأن التدليس ليس كذبا وإنما هو ضرب من الإيهام சரியா. அதாவது இமாம் அப்துர் ரஸாக் என்ன செய்றாங்கன்னா வலீத் பின் முஸ்லீமிடமிருந்து என்ன செஞ்சாங்க, அவர் இருட்டடிப்பு செஞ்சு சொன்ன அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்கிறாங்க. நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிறோம், வலீத் பின் முஸ்லீமும் சரி பக்கீத் பின் வலீதும் சரி யார் அவங்க தத்லீஸ்லேயே மோசமானவர்கள் என்று பேர் போனவங்க சரிங்களா. ஆனால் அவர் என்ன செய்யலை, அவங்களுடைய தத்லீஸ் எல்லாம் பொய் என்று அவர்கள் ஒதுக்கலை. யார் இமாம் அப்துர் ரஸாக் அவர்களை போன்றவர்கள் சரிங்களா. வைன்னமா ஹுவ லர்பு மினல் இஹாம், அது வஹமுக்குரிய வகையை சார்ந்தது, அதாவது சந்தேகம் என்கிற வகையை சார்ந்த ஒரு தத்லீஸ் தானே தவிர பொய் என்கிற அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பொய்ன்னு சொன்னால் அது இட்டுக்கட்டப்பட்ட தரத்துக்கு கொண்டு போயிடும். அது மாதிரி இல்லை என்று அவர் என்ன செய்கிறாரு, அதற்கு ஒரு நியாயத்தை சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. சரி, அடுத்ததா அந்த மாக்கான ஃபி ஸஹீஹைனி வ ஷபிஹிமா அப்படி சொன்னாங்க இல்லையா, அதற்கான விளக்கம் சொல்கிறாங்க. இன்னமா இख्तार சாஹிபு அஸ்ஸஹீஹ் தரீக்கல் அன்அனதி அலா தரீக் தஸ்ரீஹ் பிஸ்ஸிமா லிகௌனிஹா அலா ஷர்த்திஹி தூன தில்க. அதாவது சஹீஹில் வந்திருக்கக்கூடிய அன்அனா என்கிற தரீக்கில் வந்திருக்கக்கூடிய அன்ஃபுலான் என்று அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்புகளை இவங்க என்ன செய்கிறாங்க, சஹீஹ் என்று எடுத்துக்கொள்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் சொன்னால், அவங்க வெளிப்படையாக சொன்னதை தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர்களிடத்தில் நிபந்தனை இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இமாம் புகாரி அவருடைய நிபந்தனையில் ஒன்று என்னது, லிக்கா இருக்கணும், அவர்கிட்ட சிமா இருக்கணும் சரிங்களா. அவர் யாராக இருக்கணும், ஆமாம் சிக்காத்து இல்லை நம்பகமானவர் என்கிற அடிப்படையிலும் அதே மாதிரி ஆதில் என்கிற அடிப்படையிலெல்லாம் அறியப்பட்டவராக லபத்து தாம் இருக்கக்கூடியவராக இருந்தால் மட்டும்தான் அவர்கிட்ட அவர் அறிவிப்பார். அப்படி இருக்கும்போது தான் அவர் அன் என்று சொன்னார்னா, இமாம் புகாரியுடைய ரிவாயத்தில் வரக்கூடிய அன், அதை பொறுத்த வரைக்கும் அது என்னது சஹீஹாக இருக்கும். இமாம் முஸ்லீமுக்கும் அதே அளவுக்கு இதே ஷர்த்துகள் எல்லாம் என்று சொன்னாலும் கூட இதே அளவுக்கு அவருடைய ஷர்த்துகளும் இருக்கும். அதில் ஒரு சில விஷயங்களில் வித்தியாசங்கள்னு சொன்னால் அவர் முஆசிரா இருந்தால் போதுன்றதை சொல்லுவார், இவர் முஆசிரா மட்டும் இருந்தால் போதும், அது என்ன செய்யணும் நிக்கா இருக்கணுன்றதை புகாரி அவர்கள் அதிகமாக சொல்லுவாங்க. அந்த ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் அவங்களுக்கு முதியில் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும். ஆனால் ரெண்டு பேருடைய கருத்து என்னது, சஹீஹான அறிவிப்பாளரிடம்தான் அவர்கள் கேட்ட செய்தியைத்தான் அறிவிக்க முடியும் என்பதில் ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க, உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ அதனால தான் அவர்களுடைய செய்திகள் என்ன செய்யப்படும், அவர்கள் இந்த முதலிஸ்களிடமிருந்து அறிவித்தாலும் கூட அந்த அறிவிப்புகள் சஹீஹ் என்று ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்கிறாங்க. வஃபஸ்ஸல பஅதுஹும் தஃஸீலன் ஆஹர், இதெல்லாம் வேறு சில விளக்கங்களும் சில சொல்லியிருக்கிறாங்க. ஃபகால இன்காரல் ஹாமிலு லஹு அல தத்லீசி தக்தியத்துல் ضعீஃபி ஃபஜர்ஹுன் லிஅன்ன ذلك ஹராமுன் வகிஷுன் வைல்லா ஃபலா. அதாவது தத்லீஸை செய்யக்கூடிய ஒருவரை என்ன செய்யுது, அவரை பலவீனமாக்குவதற்கான ஒரு மூடி போடுறது அல்லது அவரை குறை சொல்வது என்பதெல்லாம் என்னது, இது மோசடி, அது ஹராம், அப்படி செய்யக்கூடாது சரிங்களா. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்கள என்ன செய்யலாம், நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறாங்க. சரி, ويختلف الحال في كراهته بحسب عرضه. அவருடைய விளக்கம் என்ன சொன்னாலும் கவுனில் முகையிரு இஸ்மஹு லைஃபன் ஃபயுதல்லிசு ஹத்தா லா யல்ஹுர ரிவாயத்துஹு அன் ضعفா. அதாவது அவர் என்ன செய்வார்னா, தத்லீஸ் செய்கிறவர் ரிவாயத்துகளை என்ன செய்வார், அவர் லைஃப் நாட்டமிருந்து அறிவிப்பார், ஆனால் அது வெளிப்படாத அளவிற்கு என்ன செய்வார், அதில் இருட்டடிப்பு செய்வார். ஃபஹுவ ஷர்ரு ஹாதல் கிஸ்ம், இதுதான் என்னது இருக்கிறதுலே மோசமானது. வல்லஸஹு அன்னஹு லைஸ பிஜர்ஹின், ஆனாலும் இது என்ன இல்லை, இது ஒரு குறையல்ல என்பதுதான் இதில் சரியான கருத்துன்றதை சொல்கிறாங்க சரிங்களா.
وجزم ابن الصباغ في عدة بأن من فعل ذلك لكون شيخه غير ثقة عند الناس فغيره يقبل خبره ويجب أن لا يقبل خبره وإن كان هو يعتقد فيه ثقة. அதாவது இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்னு சபாக் என்பவர் சொல்கிறாரு, இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறதுக்கான காரணம் என்ன சொன்னால், அவருடைய ஷேக் அவர்கிட்ட இல்லை, மக்கள்கிட்ட நம்பிக்கையானவர் இல்லை, அவருக்கு நம்பிக்கையானவர். ஷேக்கு அவருக்கு நம்பிக்கையானவர், ஆனால் மக்கள்கிட்ட என்ன இல்லை, நம்பிக்கையானவர் இல்லை. அப்போ அந்த ஹதீஸ் என்ன செய்யணும், அவருடைய பேரில் சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் ஷேக்கை விட்டுட்டு என்ன செய்யுது, அந்த செய்தி அறிவித்தா மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. சரிங்களா? வைன்கார ஏத்தகுது ஃபிஹி சிக்கா, அவர் இடத்துல சிக்கத்து என்று சொல்கிறார். நீ ஜவாசி அங்கே யாரிஃப கைரஹு மின் மஞ்சரஹு மாலா யாரிஃபு ஹுவ. சரிங்களா? அப்போது இதில் என்ன காரணம் அப்படி சொன்னால், இதில் என்ன குறை என்பதை அவர் அறிந்திருக்கிறாரு, அவரை அல்லாதவர்கள் அதை அறிந்திருக்க மாட்டாங்க. சரிங்களா? மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, அது நம்புகிறாரு, அதனால் அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஹதீஸை ஷேக்கிட்டது இருட்டடிப்பு செஞ்சு சொல்கிறாரு அப்படின்றத சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? இமாம் மாமிதி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, வைன் ஃபாலஹு லிலாஃபிஹி ஃபஜர்ஹுன். அதே நேரத்தில் இமாம் மாமிதி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இதை அவருடைய பலவீனத்தின் காரணமாக சொன்னாலும் அது குறைதான். அவு லிலாஃபி நிஸ்பிஹி, அல்லது அவரின் பக்கம் இணைப்பது ஏற்படுறதுனால பலவீனம் என்று இருந்தாலும் அதுவும் குறைதான். அவு இஹ்திலாஃபிஹிம் ஃபி குபூலி ரிவாயத்திஹி, அல்லது அவருடைய ரிவாயத்தை ஏற்றுக்கொள்வதில் முரண்பாடு இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அவரோடு இணைக்காமல் அதை இருட்டடிப்பு செஞ்சாலும் எல்லாமே குறைதான். அப்படி இல்லைனா மட்டும்தான் அது இல்லை குறையாக இருக்காது. அப்படி இல்லைனா எப்போ அப்படின்னு சொன்னால், அவர் நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம், படிச்சிருக்கிறோம், வேண்டுமென்றே அவர் இருட்டடிப்பு செய்யலை. சரிங்களா? இப்போ நம்ம கேஷுவலாக பேசுகிற இடத்துல நம்ம என்ன செய்வோம், ஒரு ஹதீஸுகளை நம்ம சொல்லும்போது நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், ரசூலா சொன்னாங்க தான் சொல்கிறோம். நம்ம யாராவது ரசூல்கிட்ட கேட்டோமா, சஹாபாக்கள்கிட்ட கேட்டோமா, தாபீன்கிட்ட கேட்டோமா, யார்ட்டையும் கேட்கல. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சனதுக்கு அப்படியே நேராக கொண்டு போகிறோம். அப்போ இது என்னதுன்னா கலாமுன் ஆதி, ஒரு வளமையான பேச்சு, அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க. அப்போ அப்படி உள்ள ராவிகள் யாராக மாட்டாங்க, தத்லீஸுக்குரியவர் ஆக மாட்டார். அப்போ இவர் இந்த காரணங்களெல்லாம் அறிந்து அந்த காரணத்தை மறைக்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறாரு, அவர் பேரை இருட்டடிப்பு செஞ்சாங்கன்னா அப்போ அவர் யார், பலவீனமாக, அந்த அவருடைய ரிவாயத்து குறையுள்ளது தான் என்று செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. சரி, அடுத்தது இது தன்பீஹி பார்த்துருவோம். சரியா? வேறு அதெல்லாம் அதே விஷயங்களை சொல்கிறாங்க. மின் அக்ஸாமி தத்லீசி மா ஹுவ அக்ஸ் அஹதா, இதற்கு முரணானதும் என்னது, இந்த தத்லீஸுடைய வகையில் இருக்குது. வஹுவ இஅதாஉ ஷக்ஸின் இஸ்ம ஆஹிர் மஷ்ஹூர் தஷ்பீஹன், ஒரு நபருக்கு பிரபலமாக இருந்து கொண்டிருக்கிற பேரை விட்டுட்டு வேறொரு பேரை, சரிங்களா, அது எதுக்காக வேண்டினா குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி, ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறதுக்கு வேண்டி வேறு பேரை கொடுக்குறது. தக்ரவு இப்னு சுபுக்கி ஃபி ஜமில் ஜவாமி, ஜமில் ஜவாமி என்கிற கிதாபில் இமாம் இப்னு சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க, அதை சொல்லியிருக்கிறாங்க. கௌலினா நம்ம சொல்கிறது அக்பர்னா அபு அப்துல்லா அல் ஹாஃபில், சரிங்களா, அப்படின்னு சொல்கிறாரு. யானி அல் தஹபி. சரிங்களா? அபு அப்துல்லா அல் ஹாஃபில் என்பது யார், தஹபி. தஷ்பீஹல் பில் பைஹக்கி, அபு அப்துல்லா என்பது அவருக்கும் சொல்லப்படும், யாருக்கு, பைஹக்கிக்கு. சரிங்களா? அவரும் ஹாஃபில் தான், அவரும் ஹாஃபில் தான். சரிங்களா? அப்போ இது இது அவரோட இவரை ஒப்பாக்குறது மாதிரி ஆகிடும். ஹைஸ் யக்கூலு தாரிக்க யனி பிஹி ஹாக்கிம், இதை சொல்லிட்டு செய்கிறது, இதை ஹாக்கிம் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று தெளிவுபடுத்துவாங்க. அப்போ இது மாதிரியான தத்லீஸ் செய்கிறது. சரிங்களா? வக்கதா ஈஹாமுல் லுக்கை வரஹலா ஹத்தஸ்னா மின் வரா இந்நகர். சரிங்களா? ஆற்றுக்கு அந்த பக்கம் உள்ளவர் அறிவிச்சார், சரிங்களா, தோட்டத்துக்கு இந்த பக்கம் உள்ளவர் அறிவிச்சார் அப்படி சொல்லுது. யூஹபு அன்னஹு ஜெய்ஹூன் வ யுரீது நஹர் ஈசா பி பக்தாத் அவு ஜசீரத் பி பிஸ்ர். சரிங்களா? இது மாதிரி இடங்கள் என்று அதன் மூலமாக சந்தேகிக்கப்படும். அப்போது இந்த இடத்துல உள்ளவராக இருந்தால் அவர் ராவியாக இருப்பார், அந்த இடத்துல உள்ளவராக இருந்தால் அவர் ராவியாக இல்லை, இப்படின்ற சந்தேகங்கள்லாம் இருக்குது. அதாவது அறிஞர்கள் ஒரு சில நபர்கள் அடையாளம் கண்டு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த நபர்களோடு என்ன செய்யறது சேர்த்து இது போன்று இருட்டடிப்பு செய்கிற வகையும் இதில் இருக்குது. சரிங்களா? ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சரதில் இருக்கிறது, ஷேக்கில் இருக்கிறது, வேற என்ன இருக்குது, அதல்லாத வேற இருட்டடிவும் இருக்குது. அதுதான் இந்த வகையெல்லாம். வலைச தாரிக்க பி ஜுர்ஹன் கத்அன், ஆனால் உண்மையில் இது மொத்தத்தில் இது என்ன இல்லை, ஜுர்ஹ் அல்ல. என்ன தாரிக்க மினல் மஆரிலி லா மினல் கதுப், இதெல்லாம் காரணங்களோடு இருக்கிறது, பொய் என்பதற்காக வேண்டி இல்லை. கால ஆமிதி ஃபீல் ஹ்காம் வ இப்னு தக்கீக் லீதி ஃபீல் இக்திரா, இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஃபாயிதா கால அல் ஹாக்கிம் அஹ்லல் ஹிஜாசி வல் ஹரமைனி வ மிஸ்ர் வல் அவாலி வ
وخراسان والجبال وأصبهان وبلاد فارس وخوستان وما وراء النهر لا نعلم أحدا من أئمتهم دلسوا. ஏன் அப்படின்னா இங்கே உள்ள அறிஞர்கள் யாரும் என்ன செய்யலை, தத்லீஸ் செஞ்சதால் நம்ம அறியலை. அப்போ இவங்களோட சேர்த்து சொன்னால் அதான் சொன்னேன், இவங்களோட ஒரு ஹதீஸ் சேர்த்து சொல்கிறாங்கன்னா அந்த ஹதீஸ் என்னவாயிடும், நம்பகமானவர்கள்ட்டேருந்து வந்தது என்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனால் இது எப்படி என்ன ஏற்படுத்துவதற்காக இப்படி செஞ்சால் அது தத்லீஸ் தான். சரிங்களா? கால வாக்சருல் முஹத்திஸீன தத்லீஸன் அஹ்லுல் கூஃபா. தத்லீஸில் பேர் போனவங்க யார்? அஹ்லுல் கூஃபா, கூஃபாவாசிகள் தான். சரிங்களா? வனஃபர் நசீர் மின் அஹ்லி பஸ்ரா. அதே மாதிரி கொஞ்சம் பேர் பஸ்ராவில் கொஞ்சம் பேர். சரிங்களா? மொத்தத்தில் ஈராக்கு தான். வம்ம அஹ்லு பக்தாத் ஃபலம் யுதுக்கர் அஹதுன் அன் அஹதின் மின் அஹ்லியா அத்தத்லீஸ். அதே நேரத்தில் பக்தாதி வாசிகளிடமிருந்து யார்கிட்ட சில தத்லீஸ் என்பது அறிவிக்கப்படவே இல்லை. அவங்க யாரும் இரட்டடிப்பு செஞ்சதா எந்த ஒரு பதிவுமே இல்லை என்பதை சொல்லி காட்டுறான். இல்லா அபா பக்கர் முஹம்மது பின் சுலைமான் அல் பாகிந்தி அல் வாசித்தி, இவரை தவிர. இவர் தான் யார்? பக்தாத் வாசிகளில் இரட்டடிப்பு செய்கிறவர். சரிங்களா? இது ஒரு நுணுக்கமான விஷயம். இப்போ நம்ம முதலிஸ்கள் யார்? நான் ஏற்கனவே சொன்னேன், இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஒரு கிதாப் இருக்குது. கிதாப் என்னது? அஸ்மாவுல் முதலிசீன். சரிங்களா? அப்போ அந்த முதலிசீன்களை பட்டியலில் ஒரு 146 பேர் அவர் கொண்டு வந்திருப்பார். அதில் 146 பேர் அதில் இருக்கும். சரி, அந்த கிதாபில் இவங்கெல்லாம் முதலிஸ்ன்னு சொல்லிட்டு அது தனியாக, அதாவது எல்லா ஹதீஸ்கலை கிதாபுகள் அஸ்மா ரிஜால் கிதாபுகள் உள்ளதை என்ன செஞ்சிருப்பார், தனியான ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருப்பார். இப்போ அந்த கிதாபுகளில் ஒரு வேளை ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு பக்தாதி வாசி இடம்பெறுகிறார். ஏன்னா அதில் அவர் சொன்ன அத்தனை பேரும் உண்மையில் முதலிசன் கேட்ட கிடையாது. சரிங்களா? அவர் முதலிஸ் என்று சொன்னவர்களே முதலிஸ் அல்லாதவர்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி வரும்போது அப்போ நாம் என்ன செய்யலாம், அந்த இடத்துல அதை கண்டறியறதுக்கான ஒரு வழி தான் என்னது, அவர் கூஃபா வாசியா, பஸ்ரா வாசியா, அல்லது அவர் பக்தாதியா, அல்லது வேற ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு. அப்போ இவர் பக்தாதி என்று சொன்னால் இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இது இந்த ஸ்டேட்மெண்ட் அவருக்கு தான். அவரே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், இந்த அபுபக்கர் முஹம்மது சுலைமான் அல் பாகிந்தி அப்படின்ற ஒரு நபரை தவிர, அல் வாசித்தி என்கிற நபரை தவிர வேற யாரும் கிடையாது. எங்கே கிடையாது? பக்தாதிகளில் முதலிஸ்கள் கிடையாதுன்றதை சொல்றாரு. ஃபவ்வல் மன் அஹதஸ தத்லீஸ் பிஹா, அந்த ஊரில் இவர் தான் முதல்ல தத்லீஸ் உண்டாக்குனார். வமன் தல்லஸ மின் அஹ்லியா வ இன்னமா தபிஅஹு ஃபி தாலிக. அதே நேரத்தில் அந்த ஊர்லேயே வேற முதலிஸ்கள் இருக்கு. அவங்க யாரும் சொன்னா இவரை ஃபாலோ பண்ணவர் தான், இவருடைய ஃபாலோவர் தான் தவிர வேற யாரும் கிடையாது. வக்கத் அஃப்ராத ஹத்தீப் கிதாபின் ஃபி அஸ்மாயில் முதலிஸின் சும்மா பின் அசாக்கிர். இவங்க ரெண்டு பேருமே என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதே பேரில் கிதாப் எழுதியிருக்காங்க. ஆனால் இவருக்கு பின்னாடி தான் இவர் எழுதியிருக்கிறார். யாரு? சுயுத்தி. சரிங்களா? استدل على التدليس غير حرام بما أخرجه ابن عدي عن براء قال لم يكن فينا فارس يوم بدر إلا المقداد. சரியா? ஹராம் அல்லாத ஒரு தத்லீஸ்க்கான உதாரணமாக எதை எடுத்துக்கொள்றான்னு சொன்னால், பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாரு. சரிங்களா? லம் யகுன் ஃபீனா ஃபாரிசுன் யௌம பத்ரின் இல்லல் மிக்தாத். எங்கள் அன்னைக்கு குதிரை வீரனா மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு தவிர வேறு யாரும் இல்லை என்று இருக்கிறாரு பத்ருடைய நாளில். சரிங்களா? சொல்லி காட்டுறாங்க. வக்கால் இப்னு சாக்கிர் ஃபீனா யானி அல் முஸ்லிமீன என்ன பர்ரா லம் யஷ்ஹத் பத்ரன். இப்போ என்னாச்சு, அவர் பர்ரா பின் ஆசிப் பத்ரில் கலந்து கொள்ளலை. சரியா? இதான் அங்குள்ள நுட்பம். சரியா? இன்ஷா அல்லாஹ்.